ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பர் டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னா, செவத்தில் குழந்தைங்கள்லாம் கிரையான்ஸ் வச்சு கிறுக்கி வச்சுருக்குங்க. அந்த செவத்தில் கிறுக்கிற கிறுக்கல்களை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஈஸியான சிம்பிள் மெத்தடில் நான் ஒன்று சொல்ல போகிறேன். அதுக்கு நத்திங், வீட்டில் இருக்க கோல்கேட்டோ ஒரு க்ளோஸ்அப்போ ஒரு பெப்சோடன்ட்டோ எனி டூத் பேஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு கப் தண்ணி வேணும். அப்புறம் அந்த தண்ணியில் நினச்சி நம்ம துடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு காட்டன் கிளாத் வேணும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் எப்படி செய்ய போகிறேன்னு. இங்கே பார்த்தீங்களா, இது கிரையான்ஸோட கரை. வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டில் இப்படி தான் செவர் முழுக்க கிரையான்ஸ் கரையாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேஸ்ட் எடுத்து இதை ஃபுல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இது மாதிரி பேஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஃபுல்லாக செவத்தில் அப்ளை பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், எங்கே இங்கே கிரையான்ஸ் கரை இருக்கோ அங்கங்கே. சரிங்களா? ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, அப்புறம் பெயிண்ட்டும் சேர்ந்து நமக்கு வந்துடும். இந்த கிரையான்ஸ் இருக்க பகுதியிலலாம் இது மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பெப்சோடன்ட் யூஸ் பண்ணிக்கலாம், கோல்கேட் யூஸ் பண்ணலாம், ஒயிட் பேஸ்ட் இதில் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ காட்டன் கிளாத்தில் தண்ணியை நினச்சிக்கிட்டு இப்போ தண்ணியில் கிளாத்தை நினச்சிக்கிட்டு இப்போ அதை வச்சு துடைச்சிடலாம். இப்போ தொடங்களே, இங்கே பாருங்கள், அதை வச்சு துடைச்சா உங்கள் கண் பூரா தெரியுது. பார்த்தீங்களா, நம்ம கிரையான்ஸ் கரை போயிடும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த பக்கம் துடைப்பாங்க. ரொம்ப அழுத்தி துடைச்சா நமக்கு பெயிண்ட்டும் சேர்ந்து வந்துடும். பெயிண்ட்டு போகாமல் லேசாக துடைச்சாலே போதும், வந்துடும். இங்கே பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி தான் நாங்கள் கிரையான்ஸ் போட்டு காமிச்சேன். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே நான் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, கிரையான்ஸ் இது ஃபுல்லாக போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, சிம்பிள் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் அப்போவே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம் தேவையில்லை, ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு துடைச்சிட்டேன். இப்போ கிரையான்ஸ் போயிடுச்சு. பார்த்தீங்களா, இது மாதிரி குழந்தைங்க கிறுக்கி வச்சிருக்க இடத்துலலாம் நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக அதுக்கு போக்கிடலாம். ஓகேங்களா? இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு செவர் அழகாக புதுசு மாதிரி வந்துருச்சு. இது பெயிண்ட்டும் நம்ம ரிமூவ் ஆகலை, பெயிண்ட் அப்படியே தான் இருக்குது, எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ அங்கங்கே கிறுக்க வச்சுருக்க கிறுக்கல்கள்லாம் இது மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிக்கிச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.